கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நான் என்னை கவனிக்கிறீங்க, நீங்கள் என்னை கவனிக்கிறீங்க, பார்க்குறீங்க, வீடியோ பார்க்குறீங்க, சில வீடியோ வருது, பார்த்த உடனே இந்த மாதிரி ஒரு மனுஷன் பேசவே முடியாதுடா, கண்ணீர் விட்டார மாதிரி ஆயிடுச்சு. யாரா இப்படி சொன்னான் இந்த உலகத்தில்? என்னை கொண்டாடுன்னு சொன்னது ஒரு தைரியம் வேணும்ல. என்ன வேணா செஞ்சுட்டு சந்தோஷமாக இரு, நீ இருக்கிறனவே அது ஒரு பெரிய விசேஷம்னு சொன்ன உடனே கண்ணில் தண்ணி ஊற்றுது. சந்தோஷமாக இரு வைக்கிறீங்க. இன்னொரு வீடியோ ஒன்று வருது. எத்தனை வீடியோ வந்துருக்கலாம். எனக்கு சொல்கிறேன், உதாரணத்துக்கு எனக்கு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்டா அத்தவன் பொண்டாட்டி டான்ஸ் ஆடுறா, அத்தவன் புருஷன் டான்ஸ் ஆடுறா, அதை போய் உன் பொண்டாட்டிட்டு போய் காமிக்கிறியே, நீ ஏன்டா அத்தவங்களை கண்காணிக்கிற? என்ன அப்படியே கீழே வச்சேன். இந்த பக்கம் என்ன சொன்னேன், உன்னை கொண்டாடுன்ன, அப்படியே பெருமையாக இருந்தது. இந்த பக்கம் சொன்னேன், ஏன்டா புடம்பை எடுத்து போய் காமிடலும் பொண்டாட்டிய, அது அர்த்தம் பொண்டாட்டி தானே, அர்த்தம்னா கூட பொண்டாட்டியாக இருக்க போகிறவோ இல்லை இருந்தவோ இல்லை இருக்கிறதுக்கு வரவோ இல்லை கண்ணி சரியாக கூட இருந்துன்னு போட்டோம். ஆனால் உனக்கு இல்லை, உனக்கானவோ இல்லை, அப்படி தானே நடிக்கிறாரா இல்லையா? ஏன் பார்த்த இப்படி வர ஆட்டுறா, என்னென்னவோ சொல்கிறா, அப்படி தானே. பூத்தால் மலரும் உதிரும், நெஞ்சில் பூத்தால் உதிர்வதில்லை, நிலவும் தேயும் வளரும், அவள் நினைவோ தேய்வதில்லை. சாமியார் தானே இவன்? கொண்டாடு மட்ட மயிறு நீட்டு என்ன சொல்கிறான்? என்ன சொல்கிறான்? என்ன இருந்தாலும் ஒரு பொம்பளைன்னா ஒரு ஒழுக்கம் இருக்கணும். என்ன தானே பார்க்கணும். கல்யாணம் பண்ணினா என்னை கூட தானே வாழணும். விட்டுட்டு இவன் பொண்டாட்டி விடுவானா? இப்படியே கேட்ப நீ. இவன் பொண்டாட்டி விடுவானா? இவன் முன்னுக்கு ஒரு பொண்ணுக்குது இல்லை, இவன் விடுவான். அது சினிமா காட்டுறாங்க, சும்மா போய் ஜாலியாக பார்க்குறான். அது சீரியஸாக சொல்கிறான். இவெல்லாம் மனுஷனா? முதல்ல இந்த மாதிரி நினைக்கிறானே, இவெல்லாம் அறிவா இல்லையா? அந்த புள்ள பாவம் காசுக்கு டான்ஸ் ஆடிட்டு போகிறான், மேலாட்டம் பார்த்துட்டு வரணும். மேலாட்டம் பார்த்தீங்க நீங்கள், அப்படித்தானே? மேலாட்டம் மட்டும் பார்க்கணும். என்ன வேலை பார்க்கறத பற்றிலாம் பேசுகிறான். இவெல்லாம் மனுஷனா? கரெக்ட் தானே? ரெண்டு பக்கம் ஆயிடுச்சு. இப்போ 10 தூங்கினுக்குறேன். அங்கே பாபா வர்றாரு, வெளில ஜெட்டி போட்டால் ஆங்கிலோ இண்டியன் ஃபிகருங்கெல்லாம் அனுப்புகிறாரு. உங்களுக்கு காலைல பார்த்தா ஜெட்டி ஈரமாயிடுச்சு. இப்போ நான் உன்னை கொண்டாட சொன்னேன், நீ என்னை ரெண்டு பக்கமாக பார்த்துட்டு 10 தூங்கினேன். ஒரு படம் வர பார்த்துட்டு வேற்றுக்கிற வாசிங்க மாதிரி அழகழகான பொம்பளைங்கள்லாம் அவுத்து போட்டான்னாங்க. நீ யார் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாது. சில வயசு 15-16 வயசில் 10-15 பேர் செஞ்ச மாதிரி கனவு வரும். கற்பனை பண்ணிப்பேன். அப்படிலாம் நிஜத்தில் முடியாதுன்னு உனக்கு எப்போ தெரியும்? போனால் தான் 8 டெஸ்ட் எடுக்கப்படணும்னு ஒருத்தன் சொன்னான். அவனை நீங்கள் ஏற்று வச்சுக்கிறீங்க. ஒருத்தன் விட்டு ஓட்டான், அவனையும் ஒத்து வச்சுக்கிறீங்க. இப்போ நான் புனிதமானவனா புனிதமற்றவனா என்னை கேட்குறீங்க. இப்போ நான் ஏன் உனக்கு புனிதமானவனாக இருக்கணும்? என்னை ஏன் புனிதமானவனாக பார்க்குற? உனக்கு என்ன வேணும்? என்கிட்டருந்து உனக்கு என்ன வேணும்? நான் எதனா பேசின்னு இருப்பேன். உனக்கு என்ன வேணும்? பொம்பளை கூட ஜாலியாக இருக்கிறதுக்கு வேணுமா இல்லை கடவுள் வேணுமா உனக்கு? ரெண்டு தான் பேசுகிறேன் நான். அப்படி தானே? பொம்பளை கூட ஜாலினா ஏன் ரூல்ஸ் வச்சுங்கிற? சந்தோஷமா இரு, என்ன பிரச்சனை உனக்கு? சந்தோஷமா இரு, குற்ற உணர்வு இல்லாமல் இருன்றேன் நான். அப்படி தானே? நீ உன் மனைவி சந்தேகப்படாது, உன் மனைவி உன்னை சந்தேகப்படாது. கணவன் மனைவி இருக்கிறதுக்கும் காமத்துக்கும் என்ன சம்மந்தம்? மனைவி வந்த பேர் தான் நீ கற்பனை பண்ணி அதுக்கு முன்னாடியே பண்ணியா? சொல்ல. எப்போ உனக்கு காமம் ஆரம்பிச்சுன்னு உனக்கு தெரியுமா? மலர் மலர்ந்ததும் பருவம் வந்ததா, பருவம் வந்ததும் மலர் மலர்ந்ததா. சொல்ல, கரெக்டாக சொல்ல. என் பொண்ணாக இருந்தாலும், என் பொண்டாட்டியாக இருந்தாலும், எங்கள் அம்மா இருந்தாலும், எக்கா தங்கச்சியாக இருந்தாலும் எல்லாரும் ஆண் பெண் ஈர்ப்பு இருக்கமா இருக்காதா? இது அடிப்படை தானே. இதில் என்ன பிரச்சனை? எப்போ பார்த்தாலும் அதே நோக்கத்தோடு பார்த்து நிற்க முடியுமா? அப்போ இதையும் புரிஞ்சுக்கினேன்னா நீ என்னை புனிதத்திலே தான் வச்சுருப்ப. உனக்கு என்ன புரியலன்னா, உனக்கு முடியல உன் பொண்டாட்டிக்கிட்ட, இல்லை பொம்பளைக்கு ஆம்பளைக்கிட்ட முடியல, பயமோடவே வாழ்ந்துங்கிறீங்க. ஏன்னா சமூக அந்தஸ்துன்னு ஒன்று உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டா நான் மிரட்டலாம், நீ எல்லாம் பொம்பளை அடி இன்னொரு ஆம்பளையை பார்க்கலன்னு திட்டலாம். இல்லை அவன் என்ன பண்ணலாம், என்ன நீ எல்லாம் ஆம்பளையடா என்னை விட்டு உன்னத்தின பார்க்குறேன்னு திட்டலாம். ஏன் அப்படி தான் எல்லோரும் பேசி வச்சுக்கிறாங்க. பாடுறா சிவயோகி என்ன சொல்லிடுறாரு, ஒருத்தனுக்கு ஒருத்தி தாண்டா கரெக்டுன்னுக்கிறாங்க. அப்படி தானே? ஒருவனுக்கு ஒருத்தி என்னும் உள்முச்சை உயிர் வாங்கி, அப்படி தானே? அறமெனப்பட்டதோர் இல்வாழ்க்கை அதுவும் பிறன் பழிப்பது நன்று, வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம். என்னடா பாடம்னு பார்த்தீங்கன்னா கண்ணகி பூம்புகார்
புரியுதா என்ன படம்னு? அந்த பாட்டு எங்கேருந்து வந்துக்குது? அது கூட ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாழ்ந்தவங்களாண்டே தான் வந்து, நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்க. என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை? பொம்பளை ஆம்பளை தான் பிரச்சனை. இப்போ என்னையா அசிங்கமாக பார்த்த? எங்கே உனக்கு பிரச்சனை? மனநோயாளி இல்லைன்னா உன் உடல் ஆரோக்கியமே இல்லை, உனக்கு புரியல வாழ்க்கை. என்ன புனிதமானவன் சொல்கிறத விட என்ன அசிங்கமானவன் சொல்லிட்டா நீ அறிவாளி ஆகிடலாம். சிம்பிள். இருந்தால் முட்டாள்னு சொல்லிட்டா நான் சரியாக வாழலாம். அதனால் என்னை கேவலப்படுத்திருன்றேன். நான் சிவயோகி மாதிரி மோசமானவன் இல்லைன்னே சொல்லு. எப்போ? இந்த வீடியோவை பார்த்துட்டு. இந்த வீடியோவை பாரு. கடவுள் ஒன்று தான். ஜாதி மதம் மயிரெலாம் ஒன்றுத்துக்கு உதவாது. நம்மளாம் வந்துக்கிறோம், சேர்த்துருவோம். நான் சொல்கிறது, கொஞ்ச நேரம் தான் நம்ம வாழ்க்கையே கொஞ்சம் காலம்தான். அந்த வாழ்க்கையில் வாலிபம் கொஞ்சம் நேரம் தான். அந்த கொஞ்சம் நேரத்தில் கூட நீ காமன்னு சொல்கிறிய, எவ்வளோ நேரம் தெரியாது. அப்படியே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேர்க்கு விரிவிஞ்சு படம் பார்க்குற மாதிரி பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். உங்களை எவனா அப்படி உண்டான்னா சொல்ல, 2 மணி நேரம் சார் நாங்கள் எடுத்துப்பேன். 25 வருஷம் 30 வருஷம் 10,000 வருஷம் வாழ்ந்தவன் இத்தனை வாட்டி போயிருப்பான் அவளாண்ட. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? புனிதம் எங்கே இருக்குது? அதில் யார் இருக்குது சனியை? ஆமாம், புரிய வச்சு இப்படி சொன்னேன்னா அப்போ என்ன நான் புனிதமானவனாகவே புரிவேன். இதில் என்ன பிரச்சனை? புனிதம் இல்லைன்னே சொல்லலாம். எனக்கு என்ன பிரச்சனை? நான் உண்மை சொல்ல வந்தவன், உண்மை சொல்கிறேன். உங்ககிட்டேருந்து புனித சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு நான் வரல. நான் எதுக்கு வரல? ஒரு புனிதர் பட்டம் வாங்கி என்னை மாதிரி ஒரு புனிதமானவர் இல்லை, இந்த பூலோகத்தில் நான் தான் புனிதமானவர்னு சொல்கிறதுக்கு சத்தியமாக நான் பிறக்கல. நான் பிறந்தது நான் வாழ்கிறதுக்கு. நான் வாழ்கிறேன், உனக்கு கத்துறேன் பார். இப்படிலாம் இருக்குது. சாராயம் விற்கிது, பொம்பளை இருக்கிறாங்க, படம் இருக்குது, வாழ்க்கை இருக்குது, ஜிம் இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் கொண்டாடு. உனக்கு என்ன வேணுமோ அது மட்டும் என்ன பண்ணேன் எடுத்துக்கோ. இங்கே சேர் 70 இருக்குது. ஒரு சேரில் உட்காருவியா, 70 சேரில் உட்காருவியா? எந்த சேர் நல்ல சேர்? இதில் எந்த சேர் கெட்ட சேர்? நல்ல சேர் கெட்ட சேர்லாம் இல்லை. உனக்கு சரின்னு பட்டா செய், சரியில் பண்ண பண்ணது. நான் ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ போகிறேன். வாழ என்ன பிரச்சனை? வாழாதவங்களை பார்த்து ஏன் வேதனை படுறேன்னு கேட்குறேன். உனக்கு தான் உனக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டே தானே. எப்படி வாழ போகிறேன் நான்? என் கணவனையோ என் மனைவியோ தாண்டி நான் பார்க்கவே மாட்டேன், யாரையும் சினிமா கூட போக மாட்டேன்னு சொல்லு. நியூஸ் சேனல் மட்டும் தான் பார்ப்பேன்னு சொல்லு. அதையும் கேடு கட்டவனுக்கு நியூஸ் சேனலில் என்ன தான் சொல்கிறாங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டு. அதுவும் எப்படி இரு தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்படின்னா என்ன? தொடர்ந்து இணைந்திருக்கு நியூஸ் கேட்க போனே, தொடர்ந்து இணைந்திருக்கிறதுக்கு போனேன். எனக்கு தெரியலையே. நியூஸ் சொல்கிறதுக்கு லிப்டிக் எதுக்கு, மை எதுக்கு, தாலி கயிறு மறைச்சிட்டு எதுக்கு? நியூஸ் சொல்கிறவங்களுக்கு தாலி கயிறு ஏன் மறைக்கணும்? சொல்லு. நியூஸ் பார்க்குறவங்க தாலி கயிறு பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? தாலிச்சரெல்லாம் பார்க்க முடியாதியா? சில பேர்லாம் மறைச்சி வச்சுருவாங்க, உள்ளே தட்டுருவாங்க. சில பேர் கைட்டே வச்சுட்டு வந்து பேசிட்டு திரும்ப மாட்டின்னு போய்டுவாங்க. அப்போ நான் புனிதமானவன்னு நீ நினைக்கிறதே குற்றம் இல்லையான்னு கேட்குறேன். என்னை ஏதாச்சும் ஒரு வரையறுக்குள்ளே சிக்க வச்சு என்னை அடிமையாக்கலாம். நீ யார் பார்க்குறதுக்கு? என்ன? நான் ஒரு சுதந்திரமானவன். சத்சங்கம் நான் சுதந்திரமாக நடத்துகிறேன். புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறேங்க? என்னை புனிதர் பட்டம்லாம் கட்டி நீங்கள் என்ன பண்ண முடியுது? ஒரு எல்லை போட்டு. இது வந்து தந்திரங்களை கையாண்டு என்னை அசிங்கமாக்கிறதுக்கான முயற்சி. அதுக்கெல்லாம் நான் பண்ணிய மாட்டேன். இப்போ நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன்னா இல்லையா? ஒரு பக்கம் நீங்கள் உயர்வாக தெரியுங்க, ஒரு பக்கம் தெரியணும், தெரிவேன். அதான் இயல்பு. இந்த உலகத்திலேயே நீங்கள் மட்டும்தான் சரியாக இருக்க முடியும். எதிர்கிற யாரும் சரியாக இருக்க முடியாது. இப்போ நீங்கள் என்னை பேசிக்கிறீங்க, என்னை பார்த்துக்கிறீங்க, எல்லாம் ஒத்துக்கிறீங்க, ஓகே தான். கக்க போகும்போது நாத்தடிப்பேன்னா அடிக்க மாட்டேன். குசு விட்டால் நாத்தடிமா அடிக்காத. இவ்வளோ நல்லா பேசுகிறீங்க, குசு விட்டு நாத்தடிதான் நான் என்ன பண்ணிட்டேன்? வருதே. வாழ்க்கை அப்படி தானே. உங்களுக்கு பிடிக்காத பக்கங்களை நான் செய்யக்கூடாது. ஏன்னா தலையெழுத்துருதா எனக்கு? நான் எனக்காக வாழ்கிறேன்னா உனக்காக வாழ்கிறேன்னா? நான் இங்கே வந்தது உனக்காக, பேசுறது உனக்காக. உனக்கு பிடிச்சா பாரு, இல்லை நான் பண்ணிட்டு போகலாமா இல்லையா? வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இங்கே பெரிய முட்டாள்தனம் என்ன தெரியுமா? எனக்கு பிடிக்காதது பித்தியார் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது தான். அது கிடையாது. எனக்கு பிடிச்சபடி யாரும் வாழணும்னு அவசியம் இல்லை. எனக்கு பிடிக்காதபடி கூட வாழலாம். வாழலாமா வாழக்கூடாதா? எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு பிடிக்காத ஒருத்தன் வாழ்ந்துங்கிறாங்களே, எனக்கு பிரச்சனை இல்லை. அப்போ ஏன் சொல்கிறேன்னா, நீ பிடிச்சதா நினச்சினுக்கிற ஒன்று எனக்கு பிடிக்கல, எனக்கு ஏன் பிடிக்கலன்னு நான் சொல்கிறேன். எனக்கு அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி உனக்கும் இருக்குது. நீயும் சொல்லலாம். நீ ஒரு சேனலை க்ரியேட் பண்ணி இந்த தப்பு தப்பாக பேசுகிறேன்னு சொன்னால் நான் பாராட்டுறேன் உன்னை. நீ வெற்றி வீரன் தான். ஏன் என்னை பெற்றங்களை குற்றங்களை நீ சொல்லு, தப்பு கிடையாது. அதனால் உனக்கு என்ன லாபம்? என்ன பெனிஃபிட் உனக்கு? என் குற்றங்களை சொல்கிறதுனால உன் பெனிஃபிட்னா சொல்லுன்றேன் நான். சிவயோகி மாதிரி நீங்கள் போகக்கூடாது. சைவம் சாப்பிட்றது தான் சரி. கரிமீன் சாப்பிட்றதுக்கு அவன் அங்கே பிறந்த இடம் சரி கிடையாது. அந்த மாதிரி ஜாதியில் மட்டும் இப்படியே பேசுன்றேன் நான். அதனால் அவன் என்ன சொல்லுவான்? கரிமீன்லாம் சாப்பிட்றத சரின்னு தான் சொல்லுவான். ஆனால் புனிதர்னா என்ன?
புனிதம்னா என்ன? கரிமீன் சாப்பிடாது தான். சொல்ல கரிமீன் சாப்பிடலாமா சாப்பிடாத என்ன கேளு, நானா சொல்லுவேன். சாப்பிட்டு பேடுற விஷயம்லாம் ஒரு விஷயம் இல்லைன்னு நான் சொல்லிடுவேன், அவ்வளோதானே. ஆனால் பேசுகிறவங்க எப்படி பேசினுங்களா? என்ன தப்பு இருக்குது? அவர் பேசணுமா இல்லையா? நான் சொல்கிறேன்ல, சைவம் சாப்பிட்றவங்களாம் முட்டாள், அவனுக்கு சாப்பிட்றதுக்கு அவனை வாய்ப்பு இல்லை. பிச்சை தான் தெரியும், சோத்து சிங்க வச்சா என்ன போவான், எங்கேயா போய் சாப்பிடுவான்? எனக்கு என் தர்மம் அது, எனக்கு புரிஞ்சதை சொல்கிறேன். உனக்கு என்ன புரியுது? அப்படிலாம் கிடையாது. என்னை கடவுள் சோத்துக்கு சிங்கடிகளும் விற்கல, நான் வசிக்கிறேன். அதனால் நான் வெண்டைக்காவும் கத்திரிக்காவும் மாங்காவும் முருங்காவும் மட்டும்தான் சாப்பிடுவேன். தப்புண்ணா? நான் உன்னை வந்து அடிச்சேண்ணா, சாப்பிட சொன்னேண்ணா? நான் வீடியோ பேசலாமா பேசக்கூடாதா? எனக்கு கருத்து சுதந்திரம் இருக்குதா இல்லையா? அவ்வளோதான். இப்போ நான் சொல்கிறேன், கறிமீன்லாம் சாப்பிடு, அதனால் ஒன்றும் ஆக மாட்டேன். சாப்பிடாதான் முட்டாள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீ என்னை சொல்லி என்ன பிரச்சனை எனக்கு? புரியுதா? இப்போ நான் புனிதமானவனா புனிதமற்றவனா? தேவையில்லை. நீ என்ன வேணா சொல்லிக்காது, உன் பிரச்சனை. எனக்கு தெரியுது, நான் கரிமீன் சாப்பிட்ற ஒரு சராசரி மனுஷன், எனக்கு கடவுள் தெரியும். இதுக்கும் கடவுளுக்கு என்ன சம்பந்தம்னா வந்து பேசிடலாம். புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? ஏன் நான் வாழ்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குதுன்னு போது, நீ வாழ்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது. நான் பிரித்தியார் விமர்சனம் பண்ணுறேன்னா என்ன? நான் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டேன்னு அர்த்தம். எவனோ தெரியாத மூணாவது ஆள் எடுத்து விமர்சனம் பண்ணுவியா நீ? அவர் பேசுனது தப்புன்னு சொல்லுவியா? எங்கேயோ ஒரு கிராமத்தில் யாரோ ஒரு தெரியாத ஒரு நாய் வந்து இது மாதிரி இருந்தது, ஒரு குப்பம் வந்து தப்பாக பேசுங்கிறானா நீ சொல்லுவியா? என்னை ஏன் பேசுகிற? என்னை ஒருத்தன் பேசுகிறானாவே நான் பெரிய ஆள் இல்லையா? உனக்கு புரியலையா? உன் மண்டியில் என்னை பற்றின தப்பான எண்ணம் வருதுன்னாவே நீ ஏதோ என்னை பற்றின சரியான எண்ணத்தை உள்ளே வச்சுங்கிற. அதனால தான் என்ன வருது உனக்கு? இல்லை வருமா? நான் உன்னை ஏதோ பாதிச்சிட்டேன், இந்த இடத்தெல்லாம் கரெக்ட் பண்ணால் நல்லா ஆகிட்டு பொழுது நீ நினைக்கிற. அதை சொல்கிற. நான் நீ கரெக்ட் பண்ணுறது நான் உங்கள்கிட்ட காசு கொடுத்து கேட்டேனா? உனக்கு ஆலோசனை கேட்டனா? இல்லை இல்லை. எதுக்கு பேசிக்கிற? இல்லை பேசினு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுதான் சொல்கிறேன், உனக்கு என்னை பற்றி தெரியணுன்னா கேமராலாம் கொடு, நானும் என்ன பண்ணுறேன்? இப்படி நான் ஆடியோ இறக்குறேன்னு யாருக்கு இல்லை ஏற்று யாருக்கு என்ன பிரச்சனை? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? என்னை பற்றி அசிங்கமாக பேசுன்றேன். நான் என்னை எப்படி விளம்பரப்படுத்துறது? நான் சொல்லு, எனக்கு 2 கால் இருக்குது. புரிஞ்சிச்சா என்ன சொல்கிறேன்ட்டு? ஐயோ அந்த ஆள் பேசும்போது ரொம்ப நல்லா பேசுகிறாருல்ல, குசு விடும்போது பார்த்துறீங்களா செம்ம நாத்தடிக்குதுன்னா நான் என்ன பண்ணுறது? லிஃப்ட்டில் குசு விட்டு என் பிள்ளை இறங்கிடுறேன்றான், அந்த பக்கம் திரும்பிக்கினான். புரியுதா? அதுக்காக என் பிள்ளை இல்லையா, அவன் என்ன அப்பா இல்லைன்றவானா? எங்கள் அப்பா குசு நாத்தடிக்குது அதனால் அவர் எனக்கு அப்பா இல்லை அப்படின்னு சொல்ல சொல்லு என் பிள்ளைய. ஆனால் நாத்தடியில்லைன்னு சொல்ல சொல்லு. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை லிஃப்ட்லேருந்து இறங்கும்போது நான் குசு விட்டேன்பா, அவன் திரும்பிக்கினான். சத்தியம், கடவுள் சாட்சியாக சொல்கிறேன். இப்போ நான் புனிதமானவனா அசிங்கமானவனா நீ சொல்லு. என்ன உன் பிரச்சனை? நான் குசு ஒன்றும் விடக்கூடாது, நீ யார் சொல்கிறதுக்கு? புரியுதா என்ன சொல்கிறேன்? நான் என்ன சொல்லித்தரேன்? இப்படி சாப்பிடு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்ற. குசு விடுறதுக்கு நான் சொல்லித்தர முடியாது, நீ என்ன பண்ண முடியாது? என்ன கேட்கவும் என் கேள்வியில் நியாயம் இல்லைன்னா சொல்லு. பொண்டாட்டி ரொம்ப புனிதமானவன் பார்த்துங்கிறேன்ல பக்காவா? ஏன் சினிமா பார்த்த? சினிமா பார்க்குற உன் பொண்டாட்டி ஒழுக்கமாக இருக்கணும், உனத்து பொண்டாட்டி எப்படி நான் அவுத்து போட்டா இல்லாமா சொல்லணும்ல? எல்லாரும் ஒருத்தருக்கு சினிமா ட்ராமாலாம் நடிக்காதீங்க, நாடகத்தெல்லாம் வந்து நடிக்காதீங்கன்னு சொல்லுங்க. அவளுக்கு புத்தி சொல்லு. ஒரு பொம்பளை 1000 பேர் 1,00,000 பேர் பார்த்துக்கிறீங்க, அறிவுக்குதா உங்களுக்கு? இவ்வளோ பேர் பார்க்கணுன்ட்டு வர ஈர்த்து வர காமிச்சிக்கிறேன்னா நீங்களாம் புனிதமானவங்க, நாங்களாம் முட்டாளா? நாங்கள் ஏன் பார்த்தீங்க? ஏன் பார்க்குற பொம்பளையே? ஆம்பளை மட்டும் ஏன் பார்க்கல? ஆம்பளை மட்டும் பார்க்கலையா? வலையோ செய்கல கலகலவென கவி இதுக்கு புரியுது. பெண்கள் நெஞ்சை கொள்ளை கொண்ட வெள்ளை மாதவா சொன்னியா இல்லையா? அப்புறமா என்ன? ஆலீசா மாறிவிட நான் ரெடி, என்ன அப்படியே சாப்பிடலாம் நீங்க ரெடியா? சொன்ன. அதனால் நான் புனிதமானவன் புனிதமற்றவன் நிரூபிக்க நான் வரல. உனக்குள்ள விசேஷம் இருக்குது, நீ உன்னதமானவன், நீ உயிராக இருக்கிறல்ல, அந்த உயிர் கடவுளால் ஆனது, அதுக்கு பேர் கடவுள். எவனா உனக்கு சொன்னான்னு சொல்லு, உயிர் தாண்டா கடவுள் உனக்கு சொன்னான்னு சொல்லு. எவனா சொன்னாங்க? இவ்வளோ எளிமையாக எனக்கு புரிய வச்சுட்டாங்க. கடத்துக்குள்ளே இருந்தாலும் அது பேர் கடவுள், உயிருக்குள்ள பேர் கடவுள். அந்த கடவுள் வெட்ட வெளியாக இருக்குது சொல்லு. அங்கே மட்டும்தான் பேசணும், மற்றதெல்லாம் புனித அதெல்லாம் பார்க்க வந்த நீ அதெல்லாம் பேசிக்கிறேன்னு என்ன அர்த்தம்? அதெல்லாம் பேசிக்கிறேன்னு என்ன அர்த்தம் உனக்கு? வேறு பேசுறதுக்கே புரியுதா? வீடியோ எதுக்கு பார்த்தேன்னு கேட்குறேன். புத்தகம் அந்த காலத்தில் புத்தகம் போடுவாங்க ஆளாளுக்கு. இப்போ தான் நீங்கள் யூடியூப் இதுன்னு பார்த்துக்கிறீங்க. செக்ஸ் புக்கு விற்கும், மஞ்சள் பத்திரிக்கை அது பேர். அதுக்கு தான் கலராக பேசினா பச்சை, படம் எடுத்தா நீளம், புக்கில் பச்சா மஞ்சள், கலராக இருக்குது. மஞ்சள் பத்திரிக்கை நத்துவாங்க. நீ படிக்கலாமா படிக்கக்கூடாதா? இப்போ மஞ்சள் பத்திரிகை ஏன் நத்துறன்னு கேஸ் போட்டிங்க? அப்போல்லாம் போடல. இந்த புக்கில் ஏன் அசிங்கமாக கேஸ் போட்டிங்க?
போடல. இப்போ யூடியூப்பும் புக்கு மாதிரி தான். நீ ஏன் போய் பார்த்த? இங்கே தான் ஒரு கேள்வி. சட்டம் என்ன பண்ணுதோ சொல்லுதோ எனக்கு தெரில. ஏன் இந்த மாதிரி வீடியோவை போய் பார்த்த? தெளிவாக சொல்கிறேன்ல, அறிவாளிங்க புரிஞ்சுட்டுங்க, நான் பெரிய ஞானிங்க கோணிங்க பெரிய புனிதமான மயிறுங்களை என்ன பண்ணாதீங்க. இதில் நான் யாரோ ஒரு மனிதன் தன்னைத்தானே புரியாமல் தள்ளாடுனுங்கிறான், அவனுக்கு பேசுகிறேன். புரியுதா? அந்த தள்ளாடுற மனுஷன் குழப்பமாகறான். ஏன்? அவனுக்கு ஆரோக்கியமாகுது, ஆரோக்கியமாக இல்லை. இந்த இடம் பிடிச்சிருக்குது. ஏன்? கடவுள் விசேஷம், உனக்குள்ளே தான் நீ பெரிய மயிருன்னா பிடிச்சிருக்குது. அப்படிலாம் இல்லை, எவரையும் காமிக்காத, யாரையும் பண்ணாத, அவன் யாருக்கிட்ட போனால் உனக்கு நான் மயிருன்னா பிடிக்கல. ஏன்? இதை வச்சு ஏமாத்திக்கிறேன் நீ. யாரை? புருஷன் பொண்டாட்டியே, பொண்டாட்டி புருஷனை, அண்ணன் தம்பியே, பாசன்ற பேரில், புள்ளன்ற பேரில், அப்பான்ற பேரில் ஏமாத்தினுக்கிறீங்க. யாரை? இது சொன்னால் உங்களுக்கு வெக்கமாகுதே. ஏன் 35 வயசாவது பொண்ணு கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்றான். அப்போ ஏன்டானா வேலைக்கு போயினுக்கிறா தெரியுமா உங்களுக்கு? மாப்பிள்ளை சரியான மாப்பிள்ளை அமையலன்றான். ஏன் அமையா? இப்படி அமையான். இவன் தான் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் உட்காந்துக்கிறான், அந்த புள்ள சம்பாத்தியத்தில் வந்துக்கிறானே. எப்படி அவனுக்கு நல்ல மாப்பிள்ளை அமையா? புரியலையா இது உங்களுக்கு? சராசரியா? இதை நான் சொல்லும்போது உங்களுக்கு வேதனை ஆயிடுது. ஐயோ அந்த வீடியோலாம் பார்க்காதீங்க, மோசமானவையா? ஏமாற்றி நிற்க முடியாது உங்களுக்குள்ள. நீங்கள் எமோஷனலாக ஏமாற்றி நிற்கிறீங்க. கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறாங்கய்யா. புள்ள பிறகுல என்ன பிரச்சனை? யாருது? ஆம்பளி தான் பொம்பளி தான்? கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறாங்க. புள்ள பிறகுல புள்ள எங்கேருந்து வரும்? புள்ள எங்கேருந்து வெளியே வரும்? எங்கேருந்தியா வரும்? பொம்பளைக்கிட்டேருந்து. எப்படி வரும்? ஆம்பளைக்கிட்டேருந்து. ஆம்பளை சரியில்லையா பொம்பளை சரியில்லையா? எல்லாரையும் பொம்பளை சரியில்லைன்னு சொல்லுங்கிறீங்க. ஆம்பளைங்களாம் டென்ஷன் ஆகிட மாட்டான் உற்று. இப்போ பொம்பளைங்களே என் மேலே பிடிக்காத ஆம்பளைங்க பொம்பளைங்கிட்ட காசை கொடுத்து பேசுறீங்கன்னா என்ன பண்ணுவோம்? அதே பொம்பளையே நாங்களாம் புனிதமானவங்க, கற்பு கரிசிங்க, இந்த அசிங்கமாக பேசுகிறேன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டாங்க. என்ன வேணா? 10 ரூபாய்க்காக கொலை பண்ணுற உலகம் இந்த உலகம். 100 ரூபா கொடுத்தா வெயிலில் நின்றுங்கிறான் கொடியை பூச்சின்னு. ஒரு பிரியாணி ஒரு சாராயத்துக்காக கொள்கை பேசுகிற உலகத்தில் வாழ்ந்துங்கிற நீ என்னை எதிர்க்கிறதுக்கு யாரால முடியாது. நீ ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்துரு, 100 பேர் கூட்டம் போட்டாங்கன்னா எனக்கு நாளைக்கு போலீஸில் பிடிச்சி போயிடுவாங்க. இல்லையா? ஆமாவா இல்லையா? இது சட்ட தர்மமா இல்லை பணமா? அப்புறமா என்ன? நான் புனிதமானவன் எனக்கு தெரியும். உனக்கு நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ புனிதமானவன்னு சொல்லி கூட என்னை அவமானப்படுத்திடுவேன். வானான்ற ஒருத்தன் முதல் காலில் 9 ஒருத்தர் அப்படி தான் சொல்லி வந்தார். நீங்கள் விவேகானந்தரை திட்டக்கூடாதுன்னு காலில் வந்தான்னாரு. அடுத்த வினாடியே விவேகானந்தத்தை பற்றின விஷயத்தெல்லாம் பேசினேன். என்ன செய்யலாம்? எந்த மனிதன் ஒழுக்கமாக வாழ்ந்தா நீங்கள் என்ன சொன்னீங்க? அவன் வாழ்க்கையை அவன் வாழ்ந்துட்டு போனான். அவன்கிட்ட இருந்து என்ன நீங்கள் கற்றுக்க போறீங்க? அவன் என்ன சொல்லி தந்தா அதை பாருங்க. விவேகானந்தர் என்ன சொன்னார் உனக்கு? அதை சொல்லுன்றா. என்ன சொன்னார்? கல்யாணம் பண்ணிக்காதனாரா? நெஞ்சு அப்படி நிமித்தின்னு கை கட்டி நின்று சொன்னாரா? காவி சட்டை வேஷ்டி கட்டின்னு தலைப்பை கட்டி சுற்றணும்னாரா? இன்னத்தையா சொன்னார் விவேகானந்தரே? உனக்கு புரியாத ஒன்று அவர் சொல்லிட்டாரா? இல்லை விவேகானந்தருக்கு என்ன புரிஞ்சிச்சு? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல. இந்த கேள்வி பதில் சொல்லு. விவேகானந்தர் எனக்கு என்ன சொல்றாரு, உனக்கு என்ன சொன்னார் சொல்லு. சொல்லுன்ற நான் இப்போ கூட சொல்லு, நாளைக்கு கூட வந்து சொல்லு. விவேகானந்தர் புக்க பச்சல்ல என்ன சொன்னார்? நாங்க சொன்னார் உங்களுக்கு யாருன்னா தெரியுமா? எனக்கு விவேகானந்தர் இதை சொன்னார் சொல்லு. சொல்லியா? நான் தெரிஞ்சுக்கிறேன். பகிரங்கமா சொல்லி இதை சொன்னார் விவேகானந்தர், இதை சொன்னார். சிவயோகி சொல்றாரு என்னன்ட்டு, சாப்பாடு உன் இஷ்டம். சாப்பாடு என்ன உன் இஷ்டம். நீ சைவம் சாப்பிடு, அசைவம் சாப்பிடு. துணிமணி உன் இஷ்டம். உன் இருப்பிடம் உன் இஷ்டம். உன் வாழ்தல் உன் இஷ்டம். எப்படி வாழணுன்ற எல்லை யார் வகுத்துக்கணும்? உன் விருப்பம். கடவுள் உனக்கு எனக்கும் ஒன்று தான். கரிமீன் சாப்பிட்டு சாப்பிடாத காட்டியெல்லாம் கடவுளுக்கு சம்மந்தமே இல்லை. ஒழுக்க கோட்பாடுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லை. ஒழுக்கம் என்பது நான் என் விருப்பத்தில் வாழ்வதற்காக நான் ஏற்படுத்தின விஷயம். அவ்வளோதான். நீ ஏற்படுத்தின விஷயம் எனக்கு எப்படி சரியா இருக்கான்? வேஷ்டி சரின்னு நீ சொல்லி கட்டினுக்கிறேன், நான் கட்டிங்கிறேன். குதிரை ஓடுறவருக்கு எப்படி வேஷ்டி சரியா இருக்கா? புரியுதா? இது எனக்கு புரியணும். அவன் ஜீன்ஸ் பேண்ட் போட்டவங்களாம் முட்டாள், அவங்களாம் ஆன்மீகவாதி கிடையாது. வேஷ்டி கட்டவன் ஆன்மீகவாதின்னா உனக்கு எதனா மசாலா இருக்குதா உன் மண்டியில்? என்ன பேசுறீங்க? என்ன புரிஞ்சுக்கிறீங்க? என்ன சொன்னார் சொல்லுன்ற. என்ன சொன்னார்? வேதம் எனக்கு படிச்சுங்கிற. என்னன்னோ வேதங்கள்லாம் வச்சுன்னு படிச்சு என்ன சொல்லிச்சு வேதம் உனக்கு? சீர்கட்டு போன்னு சொல்லிச்சா? இதெல்லாம் ஒரு கதையா? தண்ணி இப்படி ஊற்றிட்டு ஆல்மா புண்டரி காசம் மந்திர முத்தம் தண்ணி ஊற்றி இதெல்லாம் தேவையா நமக்கு? டேப் தந்தால் தண்ணி வராதா? இப்போ நான் புனிதமானவனா இல்லை படு மோசமானவனா? நீ மண்டியில் எவனையோ புனிதமானவன் வச்சுருந்தா நான் பிரச்சனையா உனக்கு? என்னை ஏன் ஏற்றுக்க முடியல உனக்குன்னு பாரு. என்ன பிரச்சனைன்னு பாரு. உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. அதனால் என்ன, நான் உன்னை எங்கேயும் டிஸ்டர்ப் பண்ணவே சொல்ல. நீ கறி சாப்பிடு, மீன் சாப்பிடு, இல்லை கடை சட்டை போடு, கடை சட்டை போட சொன்னா என்ன சொல்கிறேன்? உனக்குள்ள ஒரு விசேஷம் இருக்குது.
அதை தூண்டி விட முடியும். அதுக்கான பயிற்சிகள் இருக்குது. அது ஒரு வியாபாரம். அதுக்கு நீ காசை கொடுத்து கற்றுக்கணும், பயிற்சி பண்ணு, அவ்வளோதான். வாழ்க்கையில் நெளிவு சொல்லி இருக்குது. நிமிந்து நிற்காதுக்கான ஜாதியை நீ ஏற்றுக்குன்னு தான் அவன் சொன்னதா? பிரச்சனை உங்ககிட்ட, அதை சொல்லித்தரேன். எங்கேருந்து நான் அந்த பிரச்சனையை பார்க்கணும். கணவனாவோ மனைவியாவோ வாழ்வது எப்படி சொல்லித்தரேன், வாழ்கிறேன் நான். அவ்வளோதான், அவ்வளோதானே. இப்போ நான் புனிதர் பட்டம்லாம் வாங்க வரல. உங்கள் புனிதர் பட்டம் ஒன்றுத்துக்கு உதவாது. எங்கள் வள்ளுவன், நீ வள்ளுவன் போட்டேன் எங்கேயா? ஊர் எங்க? ஜாதி என்ன? ஏன் அது சொல்ல? முட்டால் நினச்சிக்கிறீங்களா? சொல்லன்னா அவன் வள்ளுவன் ஏன் சொல்ல? 1330 பாட்டு எழுதணுனுக்கு, அத்தனை வரிகள் எழுதணுனுக்கு என் ஊர், என் பேர், ஜாதி சொல்ல தெரியாதா? ஏன் சொல்ல? அது ஒரு மசுருக்கும் அது. அது என்ன? வாழும்போது வாழ்றது தான் வாழ்க்கை. வச்ச பேர் பொம்மை எதுவும் போய் வச்சுருந்தா இப்போ வாழ்க்கையா? வாழ்ந்துட்டு போனவங்க அவங்களாம். அந்த மாதிரியால நீங்கள் சந்திக்கவே இல்லை. விளம்பர பிரியர்களை சந்திச்சுட்டு என்ன வந்து பார்க்குறீங்க? விளம்பர பிரியர்கள் அவங்கெல்லாம் மேக்கப்லாம் பண்ணின்னு விளம்பரம் பற்றின்னு, புரியுதா? நான் மாங்காய், நான் தேங்காய், நான் வாழைக்காய், நான் வெண்டைக்கான்ட்டு போய்க்கிறேனுங்க. இந்த மனுஷன் அந்த மனுஷன் இல்லையா? நான் ஒரு வர்றோம். வாழும்போதே நீ என்ன வந்து சந்திச்சு நீயும் வாழ்றதுக்கு கற்றுன்னு வாழ்ந்துட்டு போ. விட்டு புட்டு புனிதமானவன் புனிதமாற்றவன் சரி சரி தப்புக்கா வந்தீங்க. உங்களுக்கு சொல்லையா? இது த்ரூ யூ நான் எல்லாருக்கும் சொல்லி வைக்கிறேன். என்னை சரி தவறு சொல்கிறது உன் வேலை இல்லை. உன்னை சரியாக்கிக்கிறது மட்டும்தான் உன் வேலை. உனக்கு எது சரியோ அதை செய்யுன்னு சொல்லித்தரேன். உனக்கு யார் எது சொன்னான்? இதை பாருமா, உனக்கு புடவை நல்லா இருக்குது, கட்டிக்கோ சொல்ல. நான் கம்ஃபர்டபுளாக இருக்குதா, வசதியாக இருக்குதா, எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு நான் சொன்னால் எனக்காக ஒரு புடவை கட்டணும். அது ஏன் பிரச்சனை? உன் பிரச்சனை என்ன? ஏன் அதெல்லாம் கேட்டுனுக்கிற? ஏன் ஒட்டு கேட்ட? இது வந்து நான் ஆடியோ லீக் பண்ணுவேன்னா பண்ணுன்னா பிரச்சனை. எனக்கு அவங்களுக்குமான பர்சனல் விஷயத்தெல்லாம் நீ பார்த்துக்கிறது ஒட்டு கேட்குது. மாமா வேலை பார்க்கறவன் வேலைன்னா யார் பிரச்சனை? அது புரியுதா? அதனால் வாழ வந்துக்கிறோம். நம்ம எல்லோரும் எது தான் வந்துக்கிறோம்? வாழ வந்துக்கிறோம். வாழ்க்கையை எப்படி கொண்டாடுவது, எப்படி சந்தோஷமாக இருக்கலாம், யார் யோசிக்கணும்? நீங்கள் தான். எனக்கு தெரியாது சரக்கு ஊற்றிக்கு சந்தோஷமாக இருப்பீங்களா, கஞ்சா குடி, அதெல்லாம் நல்லது இல்லைன்னா நல்லது இல்லைன்னே. இப்போ ஒன்றும் வேணாம். இந்த நாட்டில் சாராயம் குடிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டு வச்சுக்கிறான். வச்சுக்குவோம். என்னன்னே? சாராயம் குடிக்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டு வச்சுக்குது. நான் குடிப்பேன்னு சொல்லுவேன்னு நினைக்கிறீங்க? ஏன் சொல்ல மாட்டேன்? சட்டம் என்ன சொல்லுது? இப்போ நான் சாராயம் குடிப்பேனா குடிக்க மாட்டேனா? நாட்டோட போட்டு சட்டத்தோட போட்டு தான். மதங்கள் எல்லாம் தப்புன்னு நான் சொல்கிறேன். மதங்கள் எல்லாம் தப்பு. குறிப்பிட்ட மதத்தை சொல்லும்போது உள்ளுக்குள்ளே போராட்டம், சண்டை நடக்குது, பேசாதுன்னு எனக்கு சட்டம் சொல்லுது. அப்போ நான் என்ன பண்ணக்கூடாது? மதத்துக்குள்ளே போய் விமர்சனம் பண்ணக்கூடாது. ஆனால் எல்லா மதமும் முட்டாள்தனமானதுன்னு சொன்னால் எந்த மதம் என்னை எதிர்க்கும்? மதத்தை விட ஒரு கேவலமான விஷயம் இல்லை. நீ பொண்டாட்டியாக புருஷனாக கூட ஜெயிச்சிடலாம். ஒரு சந்தேகப்படுற புருஷனை கூட வாழ்ந்துட முடியும் உன்னால். சந்தேகப்படுற பொண்டாட்டியை கூட வாழ்ந்துட முடியும். ஆனால் உன் மதத்தில் நீ வாழவே முடியாதியா? கருப்பாக ஒரு வட்டம் போட்டு கரிமீன் சாப்பிடுதுன்னுவான். பாவம் இல்லை நீ? பாவமா இல்லையா? அப்புறமா என்ன? வெள்ளிக்கிழமை மட்டும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும், சனிக்கிழமை மட்டும், செவ்வாய்க்கிழமை மட்டும் தானே கடவுளுக்குது. நாளைக்கு நாங்கள் தானடா கண்டுபிடிச்சோம். கடவுளை கண்டுபிடிச்சார். புக்கை யார் எழுதுனா? வேதத்தெல்லாம் எழுதணும் யார்? வேதமே சொல்லிச்சேன்னா வேதம் யாரா எழுதுனா? அப்புறமா என்ன? அதை நாங்கள் 10 எழுதுவோம்ண்ணே. வேதத்தை திருத்தி எழுதிருந்தேன். அத்தனைக்கும் சூடங்காட்டி சுட்டு போடு என்ன? வாழ்க்கை எந்த அப்படி தானே. நாய்கிட்ட போய் கற்றுக்கூட வாழை எங்கே வச்சுக்கணுன்ட்டு. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போ நான் புனிதமானவனா புனிதமற்றவனா? புனிதமானவனு உனக்கு புரியாதும் உன் கையில். ஆனால் எனக்கு தெரியும் இல்லை நான் புனிதமானவன்ட்டு. இந்த மனிதர்கள் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், குற்ற உணர்வு இல்லாமல் இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும்னு பேசுகிறேன் நான். என்ன பயம்? புரியுதா? என்னை குற்றவாளி ஆக்கணும்னு யாருன்னா பேசினா குற்றவாளி எப்படி ஆக்க முடியும்? நல்லோர் மனதை நடுங்க செய்ய முடியாதுன்ற நான். நல்லோர் மனதை என்ன பண்ண முடியாது? எவனா ஏட்டான் நல்லோர் மனதை நடுங்க செஞ்சேன்னா அது ஏன் பிரச்சனை? அது வாடிய பயிரை கண்டு வாடமாட்டேன், அது வாழும் வழி காணும் வரை ஓய மாட்டேன். ஒரு புள்ள ஏழ்மையாக இருக்கிறா, நல்லா இல்லாமல் இருக்கிறான்னா பார்த்து நான் உள்ளே இறக்கப்படுறேன். ஐயோ இந்த புள்ள டீராள் நல்லா எப்படி ஆகும்? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஒரு ஆள் வந்தால் நல்லா இல்லையே, தனியாக ஏன்டா வரக்கூடாது? 17 வயசு ஆகிடுச்சு, எப்பவுமே அப்பாவை நம்பிடுறீங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? பிரிச்சுறேன் அப்பாவை புள்ளியான். அவங்கள்ட்ட போய் அப்படியே ஒட்டி நரம்பு சதியமாக இருந்தோம். இந்த ஆள்கிட்ட போனோடனே புள்ளி பிரிச்சுட்டானா? எப்படி புரியுதோ உனக்கு புரியும். ஏன் உனக்கு அப்படி புரியுது? என்கிட்ட கேட்டால் சொல்லுவேன். எங்கள் 2 பேரும் பிரிச்சுட்டேன்னு கேட்டால் இல்லைண்ணா நான் அப்படி பிரிக்கிறதுக்கு நீ அண்ணன் இல்லை, உன்னையே காப்பாற்றுற அளவுக்கு அவனா வளரணும், அதான்டா என் என்னொன்று சொல்லுவேன் தானே.
அப்போ உனக்கு அந்த மாதிரி புரியும். நான் சொன்னேன்னா உனக்கு அப்பா ஓ இதுக்குள்ளே இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்குதா, புரியுதா? குழந்தை கீழே விடுன்றேன் என் பொண்டாட்டிக்கிட்ட. புள்ள தான் கீழே விடுறி. எதுக்கியா? இப்போ என் பொண்ணாடி சொல்கிறான், நீங்கள் தூக்கி வச்சு சொல்லும் போது பொண்ணுமானவராக தெரிஞ்சுங்க, கீழே கூட சொல்கிறீங்க, அரக்க மாறிக்கிறீங்க. நான் என்ன பண்ண முடியும்? பிரச்சனை எங்கே? அங்கே என்கிட்ட இல்லை. அதனால தான் சொல்கிறேன், என்கிட்ட பிரச்சனை இல்லை, வாங்க ஃப்ரீயாக பேசி பார்க்கலான்றேன். நான் என்ன பிரச்சனை? ஏன்னா என் மேலே என்ன பிரச்சனைன்னா அலிகேஷன் என்ன பண்ணேன் வந்துருன்ற. நான் ஐயா நீங்கள் கஞ்சா கேஸில் போயிட்டு போகிறீங்களா, இது மாதிரி ஒருத்தர் சொல்லிடுறாரு, எங்கள் அண்ணி எங்கள் அக்கா கிட்ட வந்து பேசிக்கிறாங்க. அதுதான் சொன்னேன், கன்னடத்தில் மாட்டலான்னா என்ன ஆகிடுவாங்க, மாட்டிப்பாங்களா இல்லையா? நம்ம 2 பேரும் யார்? ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க? புரியுதா? உங்கள் பிரச்சனையே என் பிரச்சனைன்ற. நான் நீங்கள் 10 பேர் வரீங்க, 4 பேர் ஒரு ஜாதி ஒன்றாயிடுறீங்க, 6 பேரை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. யார் பிரச்சனை? ஏன் பிரச்சனையா இது? நான் ஒரு ஜாதியில் வந்துருப்பேனா இல்லையா? என் ஜாதி வர கண்டுபிடிச்சி சொல்லுங்கிறீங்க, யார் பிரச்சனை? நான் அப்படியே பேசுகிறேன், இந்தந்த ஜாதிக்காக பேசுகிறேன், இந்த ஜாதி மட்டும் நல்லா இருக்குன்னு நான் பேசுகிறேன். இப்போ நான் ஏதோ ஒரு ஜாதினா அந்த ஜாதி ஆளுங்கள்லாம் நல்லா இருக்குடா நான் சொன்னேன். ஜாதி வெறி பிடிச்சா பேசிக்கிறேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? அல்ல நீங்கள் என்ன புனிதமானலாம் என்னை சொல்லி ஓரம் கட்ட பார்க்காதீங்க. நான் புனிதமானவன் இல்லை. அதே சமயத்தில் அப்படியே அல்பமானவனா அசிங்கமான கீழே வைக்கணும் அதுவும் இல்லை. நீ என்ன நினைக்கிறியோ அது நான் இல்லை. ஆனால் உனக்கு என்ன நினைக்கிற உரிமை இருக்குது, என்ன வேணா நினைக்கிற உரிமை இருக்குது. அதில் எதனா தப்பாது என்கிறீங்கன்னா வந்துரு. அதுக்கு தான் நான் பேச சச்சங்க எதுக்கு நான் தரேன் நினைக்கிறீங்க? நம்ம 2 பேருக்குள்ள எதனா முரண்பாடு ஏற்படுக்கும் உங்களோட. நீங்கள் பேசுறதுல முரண்பாடாக இருக்குதுங்க, அது எப்படிங்க அடுத்தவங்க பொண்டாட்டி நாங்கள் பார்க்காம இருக்க முடியும்? உன் பொண்டாட்டியே மற்றவங்க பார்ப்பாங்கன்ற நான் அவள் தான். புரியுதா? எத்தனை பேர் ரீல்ஸ் போடுறாங்க எல்லாம் கல்யாணம் பண்ணவங்க, தாலி தழுவ வச்சுருக்கிறேன், ஆனால் ஏமா இப்படி காட்டுன்னு கமெண்ட் எழுதிக்கிறான். நீ ஏன்டா பார்த்துட்ட? நான் கமெண்ட் பண்ண தானே எழுதினேன், புறம்போக்கு பார்த்து தானே எழுதினேன். ஆமாம், எது கமெண்ட் எழுதுற கமெண்ட் பார்த்துட்டு போய் என்ன பிரச்சனை? பார்க்க தானே கொடுத்த கமெண்ட் எது கொடுத்தாங்களா? அந்த கமெண்டில் அவனே சொல்லி வச்சுக்கிறான், சமூக அக்கறையோடு எழுதுங்கன்ட்டு. என்ன நைட்டு வந்துட்டா, காலைல வந்துட்டா, சாயந்தரம் வந்துட்டா, எத்தனை வந்துட்டா, சொறி விட்டுட்டா, நீ செய்வேன் நீ மயிர. அவள் தெளிவாகவே சொல்கிற வந்தால் செய்வேன் நீன்னு கேட்குறா. வாழ்ப்பழம் சிந்தா இருக்குமா பெருசாக இருக்குமான்னு கேட்குறா. பசி அணிக்கிட மாட்டாவும் வாழ்ப்பழம் எனக்குன்னு கேட்குறா. என்ன பண்ணுவேன் நீ? சும்மானா இந்த உலகத்தில் ஏதோ பேசின்னு இருப்பாங்க, புரியுதா? அந்த கமெண்ட்டுக்கெல்லாம் பயந்து அந்த பொம்பளை டான்ஸ் ஆட முடியுமான்னு கேட்குறேன். புரியுதா? இப்போ என்ன சொல்கிறேன்? அப்போ அவங்க நீ புனிதம் சொல்கிறதுக்காக ஆடுறாங்களா, நீ புனிதம் இல்லைன்றதுக்காக ஆடுறாங்களா? அவங்க ரீல்ஸ் ஏன்னா வருமா, காசு ஏன்னா வருமா, ரீல்ஸ் நிறைய பார்த்தா ஒரு 10 ரூபா வருமானு அவன் என்ன பண்ணுறா? இந்த பசி படம் பார்த்தீங்கன்னா படிச்சுன்னு இருக்கும், கீழ்ச்சதை எட்டி பார்த்துன்னே இருப்பார் அந்த டெல்லி கணேஷ். கேரக்டர் வைஸ் பேருக்கு தெரியல எனக்கு. சும்மா என் பாரு ஃபுல்லாகவே பூச்சி கீச்சிடுவா. புரியுதா நான் சொல்கிறேன்னு? ஜிப்சி காரில் வந்து ஜெட்டி போட்டுன்னு இறங்குறா, பாப்பானுங்க நினைக்கிறாங்க போய் ரேப் பண்ணுவானுங்க அவளுங்கள. பாவம் யாரோ ஒருத்தர் சுடிதார் போட்டுன்னு தண்ணியில் நினச்சிட்டு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கோம், அவ்வளோ பேர் ரேப் பண்ண பார்ப்பானு. தகுதி உங்களுக்கு எவ்வளோ? தகுதி எவ்வளையா? இப்போது என்னை பிளாக்மெயில் பண்ண ஒருத்தன் வந்து காசு கேட்குறான்னு வச்சுக்கேன், பில்கேட்ஸ் அண்ட போக வேண்டியது தானே, நிறைய வரும்ல மயிரை. இவன் தகுதி என்ன? அப்போ நம்ம அவனுக்கு தகுதியை காட்ட வேண்டியதாக இருக்குது. டே நீ எல்லாம் என்னை பிளாக்மெயில் பண்ணுற அளவுக்கெல்லாம் நான் என்ன இல்லை, ஆள் இல்லைடான்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. புரியுதா? அதனால் புனிதர் பட்டம் கட்டியோ இல்லை என்னை புறம்போக்கு பட்டம் கட்டியோ நீங்கள் என்ன செய்ய முடியாது. நீ என்ன பருப்பா எச்சியா மயிரா மட்டியா, அதெல்லாம் தேவையில்லாத வேலை. நான் தான், நீ யார் தான்? நான் உனக்கு என்ன சொல்ல வரேன்? என்ன கேளு, என்ன யார் சொல்ல வர அப்படின்னு கேளு. என்ன நல்லா சாப்பிடு, நல்லா தூக்கு, சந்தோஷமாக இரு, மகிழ்ச்சியாக இரு, உங்ககிட்ட விசேஷங்கள்லாம் இருக்குது தெரிஞ்சுக்கோ, இதெல்லாம் மறைமுகமாக சொல்லி வச்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கோ, பாட்டுங்கள்லாம் வேற ஒரு அர்த்தம் சொல்லுது, ஒரு மார்கழின்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ, ஒரு திருப்பாவைன்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ, புரியுதா? ஒரு சிதம்பரம்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ, ஒரு கொய்யா பழம்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ, ஒரு தொலைப்பழம்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோன்னு கேட்குறேன் நான். இதெல்லாம் தெரிஞ்சுதான்னு பாரு. தொலை இல்லாத பழத்துக்கு மாதுளன்னு போட்டு வச்சுக்கிறான், கொய்த பழத்துக்கு கொய்யா பழம்னு போட்டு வச்சுக்கிறான், எங்கடா ஈரங்குது சிதம்பரம்னு போட்டு வச்சுக்கிறான். என்னடா சீரை கழிச்சிட்டாங்க, எங்கடா சீர்கழின்னு கேளு. கேட்டியான்னு கேட்குறான். எப்படா கோவிந்தன்னு கேட்குறான். நாராயணனுக்கு யாருன்னா ஒன்று சொன்னாங்களா? நரனாக பயணம் செய்பவன், நானே நாராயணன், நமோ நாராயணான்னு தான் அர்த்தம். சொன்னவன் எவனா உண்டுன்னு சொல்லு. ரொம்ப காலமாக நீ நாராயணனை வச்சுக்கிற, ரொம்ப காலமாக நாராயணானே சொல்லுங்கிற, சொல்லுன்ற நான் சொல்லு. இதை விட உனக்கு வெளிப்படையாக உனக்கு எவ்வளோ சொல்லித்தர முடியும்? இவ்வளோ சொல்லி என்கிட்ட ரகசியம் இருக்குதுன்ற, இவ்வளோ சொல்லியும் இதுக்கப்புறமா உனக்கு இதுன்ற நான் உன் இஷ்டம் தானே. ஏன் நான் வசதியாக வந்தால் உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? நான் வசதியாக வந்தால் என்ன பிரச்சனை?
அப்போ அவங்களுக்கு எதுவும் பாவம் மண்டை கொலை ஆகிட்டுக்குது. புரியுதுங்களா நான் சொல்கிறேன்ட்டு? என்னை பற்றின விமர்சனங்கள் தான் என்னை வாழ வைக்கும். கண்டும் காணாமல் கம்முன்னு போகிறவனோட திட்டுறவன் 4 வார்த்தை நல்லது இல்லை. அப்போ எனக்கு புனிதமானவங்களாம் யார்? எனக்கு புனிதமானவங்க யார்? எனக்கு புனிதமானவங்க யார்? என்னை பற்றி நல்லதோ அல்லது கெட்டதோ பேசுகிறவங்க தான். பேச தெரியாமல் பேசுகிறாங்க. என்னை மண்டையில் வச்சுக்கிறாங்களா இல்லையா? இப்போ லைவ் வந்துச்சுன்னா பார்க்கணும், கடகன்னு வீடியோ எடுத்து வச்சுக்கணும்னு பண்ணுறான் ஒருத்தன்னா எவ்வளோ பொறுப்பாகிறான். நல்லது பண்ணுறவன் வீடியோலாம் வந்துட்டு பிறகு எடிட் பண்ணி போடுவான். கெட்டது பண்ணுறவன் ஏன் லைவில் தான் ஐயா ராவா பேசுவார். கட் பண்ணிக்கலாமா இல்லையாப்பா? ஏன் போய் பார்த்த நீ? நான் தான் எதிர லைவில் தானே பேசினேன். இல்லை நான் சொல்கிறேன், யாரை சொன்ன கட் பண்ணுறவனுக்கு தான். அவனுக்கு அது வேணும், அதனால் கட் பண்ணி என்ன பண்ணுறான்? எவன் வேணுமோ அதெல்லாம் பாருங்கன்றான். நீ ஏன் பார்த்தேன்னு கேட்குறேன். அப்போது உனக்கு குசுநாத்தமும் பியம் தான் பிடிக்குது. என் புனிதமற்றத்தன்மை தான் உனக்கு பிடிக்குது. அங்கே பக்கம் போகக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஐயா அந்த மாதிரி ஆனால் பிடிப்பேன், நான் குடிப்பேன்னா அந்த இடத்துக்கு வரக்கூடாது. நீ ஏன் நீ குடிக்க மாட்டேன்னா என்ன பண்ணக்கூடாது அந்த இடத்துக்கு? நான் ஐயா கூட குடிக்கவும் செய்வேன்னா வா. புரிஞ்சிச்சா எப்படி சொல்கிறேன்னு? அதனால் ஏன் என் புனிதத்தை பார்க்குறேன்? இல்லை என் புறம்போக்கு தந்தை ஏன் பார்க்குறேன்? ரெண்டும் வேணாம் உனக்கு. விட்டுரு, தனியாயிரு. யாருன்னா சாயந்தரமான ஃபோனை பண்ணி சசிகலா ஏன் இந்த வாரம் நீ வரல, வரம் போகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது சொன்னேன்னா உங்களை யாருன்னா ஏன் வரல கேட்டிருப்பேன். தொடர்ந்து வரவங்களா இருந்தால் ஏன் வரல, என்ன ஜீவாயா தொடர்ந்து கொஞ்சம் இருப்பார், வரலன்னா என்னாச்சு அப்படின்னு செஞ்சுக்கிட்டே என்ன சொன்னாரப்பா. அவ்வளோதான். அது எங்களுக்குள்ள யாருக்கு கொஞ்சம் குளோஸோ அவங்க மட்டும்தான், மற்ற எல்லாம் போகிறதில்லை. கேட்க போதே இல்லையே. வந்தாவா போனால் சத்சங்கம் பொறுத்த வரைக்கும் யார் வேணால் வரலாம். என்னை எதிர்க்கிறவங்க கூட வரலாம். என்னோட முரண்பட்டம் கூட என்ன பண்ணலாம், இங்கே வந்து என்னை கூட பேசலாம். ஒன்று என்ன செய்ய நான் வேறு என்ன செய்ய? கது தந்து வச்சுக்கிறேன், வாங்க பொங்கல் சாப்பிடுங்க, போங்க, திட்டிட்டு கூட போங்க. வந்து புறம்போக்கு எப்போ பார்த்தாலும் திட்டினிக்கிறேன். நான் புறம் போனவன் தானே. இந்த சமூகத்துலேருந்து நான் புறம் போனவன், ஜாதி வந்து புறம் போனவன். நான் ஒரு புறம்போக்கு. இதுனா எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு புறம்போக்குக்கு அர்த்தம் புரியும். புறம் போயிட்டேன் நான். ஏன் ஜாதி ஒழுக்கத்துக்கு கட்டுப்பட மாட்டேன், மத ஒழுக்கத்துக்கு கட்டுப்பட மாட்டேன். யார் நான்? புறம்போக்கு தான். எங்கள் அப்பா தேவர் பட்டம் வாங்கின ஒரு விசேஷமான ஒரு பக்கா. அவங்களுக்கு அடியால் இருந்தவங்க எங்கள் அம்மா. இப்போ தேவர அடியால் மகன் நான். என்ன தானே இப்போ நான்? என்ன பிரச்சனை இதில்? என்ன பிரச்சனை? இது திட்டலையே. நீ திட்டுறதா நினச்சா எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வரும். டேய் நல்லா வந்து திட்டுறதுன்னா என்ன தெரியுமா? நல்லா இருப்ப நீ அப்படின்னா திட்டுறது. என்ன சொன்னாங்க? நல்லா இருப்ப நீ நல்லா வருவடா அப்படின்னா என்ன? அது திட்டுறாங்களா பாராட்டினாங்களா? நல்லா இருப்ப நீ நல்லா வரும் என்ன? இதை விட ஒரு கெட்ட வார்த்தை உண்டா அந்த உலகத்தில்? சொல்ல நல்லா இருப்ப நீ. ஐயோ அவளா அப்படியே ஆட்டின்னு போவாள். ஊரில் உலகத்துல யாருக்குமே இல்லாத மாதிரி அவளுக்கு மட்டும்தான் இருக்கிற மாதிரி போவான்றாங்களே. திட்டுறதா இல்லையே இது? ஆனால் அது மாதிரி சொன்னால் எனக்கு பாராட்டுற மாதிரி இருக்கும். ஆமாம், ஊரில் உலகத்தில் இல்லாத எனக்கு இருக்குது. ஏன் உன்ன மாதிரி எனக்கு இல்லை, என்ன மாதிரி உனக்கு இல்லவே இல்லைன்னு புரிஞ்சிச்சானா? இது திட்டுறதா பாராட்டுறதா? புரிஞ்சுக்கிற நோக்கம்தான். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ் 3999 ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.